இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னாலதானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மருத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும். மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான். பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது? என்னாலயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா, அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிர்மாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கிதான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லார விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா 2 பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. ஆனா கிருஷ்ணா நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்மளால தோக்கடிச்சிருக்கவே முடியாது. இது என்ன பால் இவ்ளோ தண்ணியா இருக்கு? வெள்ளை தண்ணியா தான் கொடுத்திருக்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? தன்னூர் பால்காரங்கிட்ட இப்படி பேசக்கூடாது. ஆமா, இவன் யாரு நம்ம டுன்டன் ஆண்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்? வழக்கமா ராமு அங்கிள் தான் நமக்கு பால் குடிப்பாரு. ஆனா அவருக்கு பாவம் இப்ப உடம்பு சரியில்லை. இது யாரோ புது பால்காரன் வந்திருக்கான். நேத்து தான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கான். வந்த உடனே அம்மா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அம்மாக்கு இந்த மாதிரி பால் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வாங்க, பால் குடிச்சா சக்தி வரும். தினமும் பால் குடிச்சா எந்த வியாதியும் வராது. ஆரம்பமாகட்டும். பீம் நான் கொடுத்த லட்டு சாப்பிட்டிருக்கான். அவன் தான் ஜெயிப்பான். அட, இவன் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து நிக்கிறானே, என்ன விஷயம்? யார் ஏறி பானையை உடைக்கிறாங்கன்னு பாத்துடலாம். நமக்கு பிடிச்ச பீமா
இல்ல குறும்புக்கார ராஜுவா இல்ல சுட்டி பசங்க டோலு போலுவா இத போய் பாலுன்னு சொல்றியே. இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எல்லாத்தையும் கீழே போடுங்க. என்னாச்சு? வாங்க, நான் தான் உங்க புது பால்காரன். நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா பீம்? சொன்ன மாதிரியே வந்துட்டேன் பாரு. இந்த தடவை நான் யாருன்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற பீம். என்னுடைய புது அடிமைகளே, அவனை தாக்குங்க. தாக்குங்க, தாக்குங்க, தாக்குங்க. அட, பசுக்கள். ஆனா இங்க எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. எல்லாமே நம்ம ஊர் பசுக்கள். அப்படின்னா அந்த தொன்னு இங்க இருந்து பால் எடுத்துதான் என்னமோ கலப்படம் பண்றான். டோலக்பூர் மக்களை நான் குணப்படுத்திடுவேன். எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. அந்த தொன்னுவை நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே நான் தான் பார் ராஜா. என் அன்பான பசுக்கள், இதுங்க கொடுத்த பால்ல தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சது. இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன பீம்? வேண்டாம். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். பீம், அவன் தப்பிச்சு ஓடுறான். இப்போ என்கிட்டயே சேனை இருக்கு. எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. சபாஷ் பீம், மறுபடியும் டோலக்பூரை நீதான் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ஆனா ஒரு விஷயம், நல்ல சூனியக்காரி உதவி இல்லைன்னா இது சாத்தியமே இல்ல. நான் இருந்திருந்தா எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்பட்டிருக்காது. தலைவா, உங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மட்டும் உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. கரெக்டா? நீ என்னதான் சொல்ல வர? தலைவா, மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கார்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கார்கனுடைய இளவரசர் அட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டு இருக்கிறார். வாங்க, உட்காருங்க இளவரசரே.
எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்லா செழிப்பான நாடா இருந்து வந்தது. ஆனா எங்க நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் எங்க நாட்டையே அழிக்க போகுது போல இருக்கு. உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் மகாராஜா. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா, நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். நாங்க இந்த சாபத்தை கண்டிப்பா அழிச்சு காட்டுவோம். ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. அவங்களாம் யாரு? ரொம்ப வித்தியாசமா தாக்குறாங்களே. இவங்க யாருன்னு சரியா தெரியல. ஆனா நம்ம கோர்கனுக்கு வர்றது இவங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். கார்கனுக்கு போகணும்னா நாம இந்த குதிரை வண்டியில போய் சேர்றது கஷ்டம்தான். ஏன் சொல்றீங்க? ஏன்னா நம்ம எதிரிகளுக்கு நல்லா தெரியும் நாம இந்த குதிரை வண்டியில தான் கார்கனை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு. அதனால அவங்க மறுபடியும் வந்து கண்டிப்பா தாக்குவாங்க. அப்போ நாம கோர்கானுக்கு எப்படிதான் போறது? நாம காட்டு வழியா கார்கனுக்கு போயாகணும். வண்டியில சிப்பாய்கள் போனா மட்டும் போதும். ஆனா நாம எப்படி கார்கனுக்கு போகணும் அத சொல்லுங்க. எங்க கோர்கன் ஒரு வியாபார ஸ்தலம். எங்க நாட்டுக்கு தினமும் பல கப்பல்கள் வந்து போகும். நாம ஏதாவது ஒரு கப்பல்ல ஏறிக்கிட்டா சீக்கிரமா கோர்கனுக்கு போய் சேர்ந்துடலாம். துறைமுகம் இங்க இருந்து அதிக தூரத்துல இல்ல. ஆனா துறைமுகத்துல யாருக்காவது ஒன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா? இதுக்கு ஒரு வழி இருக்கு.
கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டுரு. இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க 2 பேருக்கும் பிடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. காப்பாத்து பீம். நாம கொஞ்ச நேரத்துல கார்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க யாருமே கோர்கனுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் ஏட்ரியன். மகாராஜா எங்க எல்லாரையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக தானே அனுப்பி இருக்காரு. சைத்தான், உனக்கு விடுதலை கொடுத்தாச்சு. இப்ப உன்னோட சக்தி எனக்கு வேணும். இனி நான் இந்த உலகத்தை ஆள்றத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல என்ன எதிர்த்தாகணும் ஜிம்பாரா? உன்னை எதிர்க்கணுமா? சீக்கிரமா என்ன மேல கூட்டிட்டு போங்க. எங்களையும் தான். பீம், உன்னால சைத்தான அழிக்க முடியாது. அத அத்ராக்ல தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா அந்த கதவு மூடிடுச்சே பாபா. பீம், நான் போய் அந்த கதவை திறக்க முயற்சி பண்றேன். நீ ஜிம்பாராவை அந்த கதவுக்கு முன்னால கொண்டு வா.
சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா பூமியில் இருந்து பாதாளம் வரை இருவருக்கும் பயங்கரமாய் யுத்தம் நடந்தது. இந்த பீம் லட்டு சாப்பிடு, அப்புறம் இந்த ஜிம்பராவை சட்னி ஆக்கிடு. லட்டு உண்டு பீமும் சொன்னா, லட்டு உண்டு பீமும் சொன்னா, ரமைனியும் காட்டிடு கண்ணா, ரமைனியும் காட்டிடு கண்ணா. கூராஜு கலியா சுட்கி, கூராஜு கலியா சுட்கி. உதயனர் கூவினரே, அடி உதயனர் கூவினரே. சாவியை உடைத்து பீம் எறிந்தானே சிம்பாராவும் ஒழிந்தானே. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் பீம், இந்த சாவியோட சக்தியை உபயோகப்படுத்து. ஷைத்தான மறுபடியும் அத்ரஷ்குள்ள அனுப்ப உத்தரவு போடு. ஷைத்தான், நான் உனக்கு கட்டளையிடுறேன். நீ உடனே இந்த கதவுக்குள்ள போயிடு. இனி வெளியில வரவே கூடாது. வேண்டாம், போகாத, என்ன விட்டு போகாத, போகாத. இந்த தடவை நீ என்னை எப்படியோ தோக்கடிச்சிட்ட. ஆனா நான் என்னுடைய கணக்க தீக்க மறுபடியும் வருவேன் பீம். கண்டிப்பா மறுபடியும் வருவேன். ஜிம்பாரா எங்க போறான்? உன்னை நான் விட மாட்டேன். இப்போதைக்கு அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். அப்ப நாம அவனை சைத்தானுக்கு விடுதலை கொடுக்க விடாம தடுக்கணும். சில கதவுகள் எப்பவுமே மூடி இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க உதவி இல்லாம எங்களால இந்த சண்டையில ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா இப்போ நீங்க எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி செய்யணும். அது என்ன? கடைசியில கொண்டு வந்து நம்ம கிட்டயே விட்டுட்டாங்க. தலைவர் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் உங்க வாயை மூடவே மாட்டீங்களா? மூடிக்கிறோம். சாம்ராட், உங்க சேனைகள் உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும். என்னுடைய குதிரையை உடனே கொண்டு வா. தாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோ இஷின் நம்ம நாட்டை தாக்குறதுக்காக இப்ப அவன் முடிவெடுத்திருக்கா. மகாராஜாவுக்கு அடிபட்டிருக்கு, நம்ம கிட்ட படை பலமும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை நாம ஒரு குறைவா நினைக்கவே கூடாது. என்ன? நாம தக்க பதிலடி கொடுக்கணும். மகாராஜாவுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும். பீமை விட நல்ல பேர் வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். சேனாதிபதியாரே, இந்த சேனைகளை பார்த்தா நேஷனல் ஹைவே மாதிரி நீளமா இருக்காங்க. இவங்கள பார்த்தாலே தலை சும்மா குர்ரு சுத்துது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய படையா? இவங்களை தோக்கடிக்கணும்னா ஏதாவது அதிசயம் தான் நடக்கணும். அந்த அதிசயத்தோட பேர் தான் யோஷா.
நீங்க வீரர்களா ஆயிட்டீங்க. உங்க மன தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். உண்மையா நீங்க போராட இருக்கணும். நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்றீங்களே. நான் உதவி செய்யல, உங்களை காக்குறேன். என்ன நம்புனா நான் உங்களை கைவிட மாட்டேன். மா வீரர்களே, போர்க்களத்துல நமக்கு நிலைமை சரியில்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம தைரியத்தை இழக்க கூடாது. சாகுற வரைக்கும் எதிரிங்க கூட போராடணும். இவன் எங்க இருந்து திடீர்னு வந்தான்? ஓ நேரம் தான் இப்ப சரியில்லை ஹிடோஷின். என்ன நீ சரியான பயந்தாங்குழி. ஈகா நாட்டு வீரர்கள் எல்லாரையும் மயக்கி நயவஞ்சகமா ஓ சேனை வீரர்களை மாத்தி வச்சிருக்க. எந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதிகமா யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. இல்லனா உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியாது. முதல்ல நான் உன்னை எச்சரிக்கை பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் தாக்குவேன். ஓடிப்பையன், நீ எனக்கு எச்சரிக்கை கொடுக்கறியா? என் கூட சரிசமமா சண்டை போடுவியா? ராஜு ஜெகு, மன்னருக்கு அடிபட்ட உடனே மத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சுட்கி, பீமுடைய ஒரு தாக்குதல் எதிரிகளை பந்தாட வச்சு ஓட வச்சிட்டு இருக்கு பாத்தியா? நீ ஒரு தேச துரோகி. பயமூடு. நாங்கள் தேச துரோகிகள் கிடையாது. நாங்க லட்சியவாதிங்க. நாங்க போராடி எங்களுடைய லட்சியங்களை பரப்பி ஒரு புது சமுதாயத்தை உருவாக்க விரும்புறோம். அதுக்காக நம்ம ஜனங்களையும் இறக்கமில்லாம அழிப்பியா? எங்களுக்கு உறவுகள் கிடையாதுன்னு சொன்னேன்ல. எங்களுடைய கொள்கையும் லட்சியமும் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கவே முடியாது. 2 பேரும் ஒரே கொள்கைக்காக சண்டை போட்டா நிச்சயமா எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ இப்போ அழிஞ்சாகணும். நீ ஒரு அப்பாவி. ஆயுதங்களை கீழே போட சொல்லி உன்னோட வீரர்களுக்கு இப்பவே கட்டளை கொடு. இவனை கூட்டிட்டு போய் அடைச்சு வைங்க.